ஹலோ மக்களே, இது நம்ம எம்ஆர் டிவைன் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோமலில் உள்ள ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோமல்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் மிடில் இருக்குது. இது கோயிலுக்கு போகிற வழியில் உள்ள என்ட்ரன்ஸு. இந்த கோயில் எதற்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா, ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது கோயிலுக்கு செல்கிற வழி பாருங்கள். ஹஸ்த நட்சத்திர ஆலயத்துக்கு செல்கிற வழி இது. நம்ம இப்போது மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்க போகிறோம். கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு இது சிவன் கோயில். இந்த கோயிலில் வீற்றிருக்க சிவனோட பேர் கிருப்பா கூப்பேஸ்வர சாமி. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறந்த மாதத்தில் வர ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோயிலில் வழிபட்டால் எல்லா விதமான வளங்களும் 16 செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுசோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கான ஒரு சிறப்பான அம்சமாக ஐதீகமாக கருதப்படுது. இது கோயிலில் உள்ள சுற்றி பிரகாரம் பாருங்கள். இந்த வீடியோ நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு மாசி மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோஸ் நான் டெடிகேட் பண்ணுறேன். பாருங்கள், இது மூலவர் சன்னதி, இது அம்மன் சந்நிதி. இந்த கோயிலில் வீட்டு இருக்க தாயார் பேர் ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள். இங்கே பாருங்கள், சுற்று பிரகாரத்தில் பூஜை நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு சிறப்பு பூஜை. ஒவ்வொரு 27 நாட்களுக்கு ஒருக்க வர ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த கோயிலில் பூஜை, சிறப்பு பூஜை எல்லாமே இருக்கும். இது மகாவிஷ்ணு டெம்பிள். சுற்று பிரகாரத்தில் பாருங்கள், செல்வ கணபதி இருக்கிறாங்க. பக்கத்தில் ராமர் சன்னதி இருக்குது. அது பக்கத்தில் சுப்பிரமணியர் சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. கஜலக்ஷ்மி கோவில் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை அப்படிங்கிற எல்லா விதமான இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உழவன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினில் வரலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், சுற்றி சண்டிகேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. இதுதான் கோவிலோட கோபுரம். இது சுற்றி பிரகாரத்தில் உள்ள நவ கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலில் சந்திரன், சூரியன் சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க இந்த கோயிலில். இது ஷார்விக், இவனும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான். எல்லா ஹஸ்த நட்சத்திரக்காரங்களும் இந்த கோயிலுக்கு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டிக் கொள்கிறோம். பாருங்கள், கோயிலோட சுற்று பிரகாரம் பைரவரும் இருக்கிறாங்க. இந்த கோயிலில் எழில் சூழ்ந்த சோலையில் அமைஞ்சிருக்க இந்த சிவனாகிய கிருப்ப கூப்பேஸ்வரரை வணங்கி எல்லா வளமும் பெற்று நீண்டு வாழ்க. நன்றி.